उदित्वमन्येषारिपूर्णं स्तम्भेवतास्तमः लक्ष्मीशरणं प्रदध्ये श्रीमान् वेङ्कटनाथाय यो नित्यमच्युतपदां अस्मद्भूतलेषु श्रीमान् वेदान्ताचार्य இடையன் சாமி அடியன் சமைக்கணும். அடியன் தேவரீரோடைய வாய்ஸ் ஒரு சமயம் ஃபீபிளா இருக்கு, இன்னொரு சமயம் கேட்க மாட்டேங்கிறது அடியன். சரி சரி, இப்ப கேக்குறதா? இப்போ கேட்கறது அடியன். அதாவது ஸ்டார்டிங்ல கேட்கறது, அதுக்கப்புறம் போக போக கம்மி ஆயிடுறது அடியன். சிவநாராயணம். பாஷிகாரனுடைய ஸ்ரீபாஷிகாரனுடைய கத்தியத்திரத்தை அனுபவிச்சுன்னு வரும். அதுல ஆத்தியாத்மிக ஆதிபௌதிக ஆதிதெய்வ துக்க விக்னகந்த ரகிதஸ்துவம் தயமர்த்தானந்தான சகசரா யாவத்து அத்திரைவ ஸ்ரீரங்கே சோமாஸ்வா அப்படின்னு பெருமாள் பாஷிகாருக்கு அனுபவப்பட்டார். அதாவது இந்த பிரகிருதி மண்டலத்துல இந்த சரீரத்தை கொண்டு எப்படி நிரபராதமான காலத்தை கைகளை பண்ண முடியும், நிரபராதமான காலத்தை எப்படி கழிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன உங்களுக்கு கஷ்டமா? இது நீர் தான் ரொம்ப விரக்தாகிறாச்சு. இந்த லீலா விபூதியில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கெல்லாம் நீர் ஆளாகவே மாட்டேன். அவையிலிருந்து விலகி இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட இருக்கிறவருக்கு உமக்கு இதெல்லாம் நீரும் அதுல உமக்கும் அதுல பற்று கிடையாது. அவைகளும் உன்னுடைய இந்திரங்களும் அவளுடைய வசத்துல இருக்கு அப்படின்னு எதுக்காக சொல்லணும்? அதனால துவயத்தினுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு நீ ஸ்ரீரங்கத்தை சுகமாயிரும், இது உம்மால முடியும் அப்படின்னு சொல்லி பெருமாள் அனுபவம் பண்றார். அதைதான் நேற்று பார்த்துட்டு இருந்தோம். அதுல சதா சதா அப்படின்னு சொல்லிட்டு, சதான்னா எப்போதுமே அந்த துவயத்தை அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்ல. லோகத்துல நிறைய பலன்கள் இருக்கு. அதை அனுபவிக்கணும்னு ஆசைகள், அதை அடைவதற்கு வேண்டிய மார்க்கங்களும் இருக்கு.
அதனால உபாயங்கள் உபேயங்கள் பலவாக இருக்கு. சரணாகி ஒன்றும் உபாயன்றது இல்லை. மீது இதர விஷயங்களை அடையணும்னா கூட அதுக்கு சில வழிகள் மார்க்கம் உண்டு. அதைதான் உபாயம் சொல்றோம். அதனால அல்ப விஷயங்களுக்கு கூட அதை பெறுவதற்கு சில வழிகள் உண்டு. அதனால உபாயங்கள் உபயங்கள் பலவாக இருக்கு. அப்படி இருக்கு, அதை போய் புத்தி போகாது இருக்க முடியுமான்னு அப்படின்னு அது சதைவன்றதுக்கு பெரிய விஷயம் வியாக்கியானத்தை பார்த்தோம். இந்த விதிலா விபூத்தியில நிறைய உபயங்கள் பலன்கள் நிறைய இருக்கு. அவைகளை அடைவதற்கு கூட உபாயாத்திரங்கள் இருக்கு. அதெல்லாம் அதுல நம்ம என்னுடைய மனசு அதுல போறது. அது போகாது, அது மனசுல புகுறாம இருக்கிறதுக்காக சதான்னு சத்தம் போட்ட. ஏன்னா ஒரு நிமிஷம் நீ அந்த அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணா உன் புத்தி என்ன பண்ணும், வேற விஷயத்துல போயிடும். அப்படி போகக்கூடாதுன்றதுக்காக இங்க சதான்னு ஒரு சத்தம் போட்ட. ஏன்னா நமக்கு இந்த பிரகிருதி சம்பந்தமும் பகவத் சம்பந்தமும் ரெண்டு சேர்ந்து இருக்கு. நம்ம கிட்ட பெருமாள் சம்பந்தமா பெருமாள் கோவிலுக்கு போய் கைங்கரியெல்லாம் பண்ணிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் ஆத்துல டிவி பார்க்கறோம், மேட்ச் பார்க்கறோம், எல்லாம் பார்க்கறோம். ரெண்டுமே இருக்கு. அதனால பிரகிருதி சம்பந்தமும் இருக்கு, பகவத் சம்பந்தமும் இருக்கு. இது ரெண்டு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப அதனால இந்த இப்போ கோவில்ல இருந்துட்டு நமக்கு இதர விஷயங்கள் தெரியல. அதே ஆத்துக்கு வந்தாவிட்டு டிவியை பார்க்கறோம். அந்த டிவியில இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாமா, அந்த வேற ப்ரோக்ராம் பார்க்கலாமா அப்படின்னு ஏதோ வித்தியாசமான ப்ரோக்ராம்லாம் பார்க்கறோம். ஆக இந்த பிரகிருதி சம்பந்தம் நம்ம இதர விஷயங்கள்ல பிரவர்த்திக்க முடியா பண்ணும். ஆனா பகவத் பக்தியே உள்ளவனுக்கு அவனுக்கு எப்பவுமே பகவத் சம்பந்தத்தையே உண்டு பண்ணும். அப்படிப்பட்ட இந்த நீலாவிபூதியில பாஷ்யக்கார போல இருக்கிற மகான்கள் இதர விஷயங்களுக்கு பயந்து பகவத் விஷயத்திலே பற்றினார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. எதுக்காக பகவத் விஷயத்துக்கு போறோம் அப்படின்னா இதர விஷயங்கள் நமக்கு மனசுல வரக்கூடாது அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு நம்ம மனசை எல்லாம் என்ன பண்றோம், சந்தியாவந்தனாதிகள் பண்ணி பகவானே தியானம் பண்ணி அவனே நித்தியம் சேவிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம கிடைக்கிறது. அப்படிப்பட்ட இவனுக்கு இந்த பகவதர்மானது இங்க விட இன்னும் அதிகமா கிடைக்க எங்க பரமபதத்துல. அதுக்குதான் தேச விசேஷம். தேச விசேஷம்னா இந்த லீலாபீடத்துல நம்ம பகவதர்மம் பரிமிதமா இருக்கும். அங்க வைகுண்டத்துல போய் பெருமாள் சேவை வந்தது அது அபரிமிதமா இருக்கும். இனி விருத்தி விசேஷமோ வென்றால் பரமபதத்துக்கு போனா அங்க இவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அது பரமபதம், அங்க பிரகிருதியுடைய சம்பந்தமே துன்பு கிடையாது. அதனால அந்த அனுபவமானது சால விப்ரகிருஷ்டம். சாலன்னத தெலுங்குல சொல்லுவாங்க, சாலை வந்து சொல்லுவாங்க. சாலம்னா ரொம்ப அழகா இருக்கும், பொருத்துவாங்க. அதனால சால விப்ரகிருஷ்டம்னா வசதியா இருக்கும். எங்க பர்வதத்துல அந்த பகவத் அனுபவமானது சால விப்ரகிருஷ்டம். சாலன்றது தெலுங்கு வார்த்தை, விப்ரகிருஷ்டம்ன்றது சம்ஸ்கிருதம். விப்ரகிருஷ்டம் பிரகிருஷ்டம் விப்ரகிருஷ்டம் ரொம்பவும் அத்தியாவசியமா இருக்கக்கூடியது. அதனால
இது அப்படிப்பட்ட அனுபவம் எங்க கிடைக்கும்? அங்கதான் கிடைக்கும். அது கிடைக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இனி துவயத்தினுடைய மத்திரத்துடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிக்கணும். அப்படின்றதுக்காக தான் நீ வைகுண்டம் மோட்சம் பெறுவது மட்டும் இந்த அதாவது சரீரம் விட மட்டும் இதை நீ பண்ணியாகணும். எதை பண்ணியாகணும் அப்படின்னு சொன்னா, இந்த துவயத்தை அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும். இனி இருக்கும் நாளைக்கு இனிமேல் காலத்துக்கு உனக்கு பொழுதுபோக்கிட எதிராக அப்படின்னு சொன்னா, இந்த துவயத்தை அர்த்தானுசந்தானம் பண்ணிட்டு இருக்கியா, அதுதான் உனக்கு பொழுதுபோக்கு. மீதி விஷயத்தெல்லாம் உன் நோக்கே போகக்கூடாது. அதனாலதான் இங்க எப்போதும் போட அப்படின்னு இந்த சூழ்நிலைக்கு அர்த்தத்தை சொன்னார். அதுக்கு மேல அடுத்த சூழ்நிலையாக யாவத் சரீரபாத சமயத்து கேவலம் மதியேவதைய அதிபிரபுத்தா மாமேவ அவலோகேன்னு அப்பிரசித பூர்வசம்ஸ்காரமாவதா சுகே நேமான் பிரதி சூழசூக்ஷரூபான் விசிரிச்ச சரணாரவிந்த உலக காந்தி அத்தியந்திக பரபக்தி பரிஞான பரமபக்தி பயிர்ப்பு விசேதத்தம அனதிய பவிஷ்ய. அதனால அப்படின்னு அனுபவம் பண்றார் பெருமாள். நித்தியோ பவிஷ்யசி, பவிஷ்யசினா ஆக போகிறாய், எதிர்காலத்தை சொல்ற. இப்போ அதை பதபதார்த்தத்தை பார்க்கணும். சரீரபாத சமயத்து, சரீரம் விடுகிற காலத்தில் வகையில் கேவலம் கேவலையான எழுதாகவே இருக்கிற ஜெயனார். அதனால எம்பெருமான் அவனே ரொம்ப தயவுடையவன். அப்போ பெருமானே சொல்றார், என்னிடத்துல வேற ஒன்றும் கிடையாதுப்பா, என் தயதான் எனக்கு அதாவது பக்கபலமா இருக்கு. அந்த தயினால்தான் சரீரபாத சமயத்து, சரீருடைய காலத்தில் கேவலம், கேவலம்னா எத்தனையோ குணங்கள்லாம் இருக்கு. அதுல இப்போ உபகாரம் பண்றது தெரியுமா, எம்பெருமானுடைய தயை தான். மீதி குணங்கள்லாம் இங்க வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட கேவலம்னு ஒப்பற்றதான அர்த்தம். இந்த ஒப்பற்றதான எது அப்படின்னா மதியைவ தயா, என்னுடைய தயை. இந்த தயன்றது லோகத்துல பல பேர்கிட்ட பார்க்கலாம். ஆனா எம்பெருமான் தயக்கும் மற்றவர்களுக்காக இந்த தயக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அது அப்படிப்பட்ட ஒப்பற்றதான எம்பெருமானுடைய தயையினால தயா அதிபிரபுத்தா, அதிக ஞானத்தை உடையவனாய், மாமேவ என்னையே அவலோகன்னு பார்த்து கொண்டு அப்பிரச்சுட்ட நழுவாமல் இருக்கிற பூர்வ சம்ஸ்காரம், முன்னாள் சம்ஸ்காரம் ஆசை மனோரச ஆசைகளை உடையவனாய் கொண்டு ஜீர்ண வஸ்திரம், ஜீர்ணம்னு கீழ்ந்த வஸ்திரம் இவ துணியை போல, ஜீர்ணம் இவ வஸ்திரம் போட்ட. அப்பதான் பதம் விட்டோம். ஜீர்ண வஸ்திரம் இவ அப்படின்னு போட்டா அதாவது கிழிஞ்சு போன வஸ்திரத்தை போலன்னு அர்த்தம் வரும். அப்போ அது பிரகாரம் பார்த்தா இவன் பின்னாடி தான் வரும். ஆனா வஸ்திரத்துக்கு முன்னாடி இவன் அதனால இங்க ஜீர்ணமியோ வஸ்திரம்னு கூட ஜீர்ணம் வஸ்திரமியோன்னு போடலாம்.
ஆனா பதங்கள் விட்டாது சரியா. ஜீரணமிக வஸ்திரம் கிழிந்த துணியை போல சுகேன இமாம் ஸ்தூல சூக்ஷ்ம ரூபம் ஸ்தூலமாயும் சூக்ஷ்மமாயும் இருக்கிறார். பிரகிருதியை சுகமாக விசிறிச்ச விட்டு இந்த சரீரம் இருக்க இது அனாதிகாலமாக எடுத்து 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 ஜீரணமாயிருக்கு, பீச்சு போயிருக்கு. எத்தனை ஜென்மங்கள் எடுத்துடும். சில பேர் என்ன பண்ணுவா, இந்த வேஷ்டியை துவைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு வேஷ்டியை இஞ்சி குடிச்சுனாக்கா முன்னாள் அதை திருப்பி பிரிச்சு குடிச்சுப்பான். அதுக்கப்புறம் இன்னொரு மண்ணால் மேல் தலையை கீழ்த்தலையா வச்சு கீழ்த்தலையை மேல் தலையா வச்சு குடிச்சுப்பான். அதுக்கப்புறம் இப்படியே ஒரு வருஷத்தை மாத்தி 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 குடிச்சுப்பான். துவைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு. அந்த மாதிரி இந்த சரீரமானது எத்தனையோ ஜென்மாக்கள்ல சரீர பஞ்சு போட்டு அடிச்சாதனைகளை கூட மாறுதாரு. அந்த மாதிரி இந்த பழைய இதெல்லாம் ஜீரணமாகி அது புது வஸ்திரமாக வராது. அதுதான் இங்க சொல்றாங்க. ஜீரணம் கிழிந்த வஸ்திரங்களை போல இவன் இந்த சூழல் ரூபம் இந்த பிரகிருதி எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்தூலமாயும் இருக்கு, சூக்ஷ்மமாயும் இருக்கு. சில சமயம் பிரகிருதியானது இவ்வளவு பேசா தெரியாது. சில சமயம் பிரகிருதியே இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம அந்த மாதிரி சூக்ஷ்ம கண்ணுக்கு தெரியாது இருக்கும். ஆனா ஸ்தூலமாயும் சூக்ஷ்மாயும் இருக்கக்கூடிய இந்த பிரகிருதியானது அத்த சுகேன சுகமாக விசிறிச்ச விட்டு. இப்ப இத்தனை நாள் நம்ம இந்த ஒவ்வொரு ஜீவனும் அனாதிகாலமா பிறந்து பிறந்து இப்போ கீழ வஸ்திரத்தை போல ரொம்ப மோசமா இருக்கான் இந்த ஜீவன். அப்படிப்பட்ட ஜீவன் பெருமாளை பார்த்து அவங்கிட்ட சரணாகதி பண்றான். அவனுடைய சரணாகதி ஏற்றுக்கொண்ட பெருமாள் சர்வர்மான் பரிதேஜ மாமேகம் நாகந்தான் துரோபாதைக்கு மோக்ஷேஷம் நமக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு. அப்படி அதுதான் ஜீரணவசம் சுகேனமா பிரகிருதி சூழ சூக்ஷ்மா விசிச்ச. இந்த சூழ சூக்ஷ்மத்தை விடதா விசிறிச்ச விட்டு ததானிமேவ அப்பொழுதே மத் பிரசாத என்னுடைய அனுகிரகத்தினால் லப்த அடையப்பட்ட மச்சரணாரவிந்த இவளைகாந்திக ஆத்தியந்திக மச்சரணாரவிந்த இவள என்னுடைய தாமரை புஷ்பங்கள் போன்ற திருவிழா இரண்டுகளில் ஏகாந்திக ஒரு விஷயத்தோடு கூடிய ஆத்தியந்திக நிச்சயமாக இருக்கிறார். ஆத்தியந்திக நிச்சயமாக இருக்கிற பரபக்தி பரஞான பரபக்தி. இப்ப கால வேணுதா? ஹலோ 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 அடியன் சாமி கேக்குறது அடியன். பதிலே வரலையே. அடியன் டிரைவருக்கு போன் வந்ததுன்னு நினைச்சு நீ சமைக்கணும் அடியன். அடியன் சரி. இப்ப இந்த மாதிரி இல்லையே கேக்குறது இல்லையா? நல்லா தெளிவா கேக்குறது அடியன், தெளிவா கேக்குறது சுவாமி. சதானி மேவ அப்பொழுதே மத் பிரசாத என்னுடைய அனுகிரகத்தால
லப்த அடையப்பட்ட மச்சரணாரவிந்த யுகல என்னுடைய தாமரை புருஷங்கள் போன்ற திருவடிகள் இரண்டுகளில் ஏகாந்திக ஒரே நிச்சயத்தோடு கூடியதாயும் ஆத்தியந்திக நித்தியமாய் இருக்கிற பரபக்தி பரஞான பரபக்தி இவைகள்னால கிருத செய்யப்பட்ட பரிபூர்ண குணம் முதலியவர்களால் நிறைந்த அனவரத இடைவிடாத நித்தியமாயும் மிகவும் விசதமாயும் அனன்ய பிரயோஜன வேறொரு பிரயோஜனத்தை உடைத்தாகாதையும் அனவதிகாசிய பிரிய எல்லையில்லாத மேன்மையுடைய பிரியமாய் இருக்கிற என்னுடைய அனுபவத்தினால் பௌத்தி உண்டாக்கப்பட்ட அனவதிகா பிரியா அனவதிகாசிய எல்லையில்லாத மேன்மையுடைய பிரீத்தியினால் காரியத்தை செய்விக்கப்பட்ட அசேஷ அவஸ்தோசித எல்லா திசைகளுக்கும் தகுந்ததாய் இருக்கிற அசேஷ சேஷதா எல்லா கைங்கரியங்களில் ஏகரதி ரூப ஒன்றிலே ஆசை சுரூபமாகவே நித்தியமான கைங்கரியமாக பவிஷ்யத்தை ஆக போகிறாய் அப்படின்னு இப்போ எல்லாத்துக்கும் இப்ப எம்பெருமான் பண்ற உபகாரத்தை சொல்றேன். நீ சரீரம் உள்ள சமயத்துல நான் என்ன பண்ண தெரியுமா, அதான் அது ஒரு வரிசையா சொல்லிட்டு மற்ற சரீர பாத சமயத்து சரீரம் உள்ள சமயத்துல கேவலம் மதியைவதையா என்னுடைய ஒப்புயர்வற்றதான கேவலம்னு ஒரு குழம்பு இருக்கு. அந்த தய அது என்னுடைய மதியை எனக்கே உரிதான அந்த தய இருக்கும். அந்த தயனால அதிப்பிரபுத்தா மிகுந்த ஞானத்தை பெற்றார். யாரே பாஷிகாரர். அந்த ஞானம் நிரம்பியவன் இருக்கு பாஷிகாரர். அவர் என்ன பண்ணார், மாமேவ அவலோகேன் என்னையே முதல்ல பார்த்துட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா பிரீத்தினால, எம்பெருமான்கிட்ட இருக்கிற பிரீத்தினால அவனை வெச்சக்கண்ணை வாங்காம பார்த்துட்டே இருக்காரு. ஒரு நிமிஷம் கூட அந்த பகவத் சேவையை இழக்க மாட்டார். அப்ரட்சிதம் அந்த பகவத் சேவை விட்டு போக மாட்டார். இப்படி எம்பெருமானுடைய அனுபவத்தினால சம்ஸ்காரம் எம்பெருமானத்திலே ஒரு பிரீத்தி ஏற்படுது. மனோரதம் அவரை இப்படி எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைகள் எல்லாம் உண்டாரு. இப்படி என்னுடைய அனுகிரகத்தினால பாஷிகள் பெருமாள் சொல்ற வார்த்தை எல்லாம் என்னுடைய அனுகிரகத்தினால தேவருக்கு என்னுடைய ஆசிரியம் இல்லை, என்னுடைய தயையினால தேவர் என்ன பண்றார், அதிகமான ஞானத்தை உடையவரா இருக்கு. அந்த ஞானம் இருப்பதனால என்னையே பார்த்துட்டு இருக்க. அப்ரசித அப்ரசித அப்படின்னா நழுவாமல் இருக்கிறது. அதனால்தான் சுத்தம்னாலே நழுவுறது, அச்சுதம்னா நழுவாமல் இருக்கிறது. அதனாலதான் பெருமாளுக்கு திருநாமம் அச்சுதம்னு பேரு. ஆசிரியர்களையும் கைவிட மாட்டான், ஒருபோது கைவிட மாட்டான் அப்படின்னு அர்த்தம். இப்படி பாஷ்யக்காரர் தன்னுடைய ஞானத்தை கொண்டு எம்பெருமான சாஸ்திரங்களை கொண்டு நன்றாக அறிந்து அவனிடத்திலேயே அசஞ்சமான பக்தி உடையவராய் மனோரதம் ஆசையினால, தன்னுடைய மன ஆசையினால இவைகளெல்லாம் கொண்டு ஜீர்ண வஸ்திரம் சுகேனமா, இந்த வஸ்திரம் எப்படி ஜீர்ணம் அடைந்தோ, அதாவது கீழ்ச்சி போடுதோ அந்த மாதிரி சுகேனேமா இந்த பிரகிருதியை சுகமாக விட்டு
ததானிமேவ அப்பொழுதே மத் பிரசாத என்னுடைய அனுகிரகத்தால் லப்த அடையப்பட்ட மத் சரணாரவிந்த யுகல இங்கதான் ரொம்ப முக்கியம். அதுவும் எம்பெருமான் அனுகிரகத்தினால்தான் ஏற்படுது. எது அப்படின்னா எம்பெருமான் திருவடிகள் அசஞ்சலமான பக்தி உனக்கு உண்டாகுதோ இல்லையோ, அது உண்டாகிறதுக்கு காரணமும் அவருடைய அனுகிரகம் தான். ஏகாந்திக ஒரே நிச்சயத்தோடு கூடியதாயும் ஆத்தியந்திக நிச்சயமாய் இருக்கிற பரபக்தி, பரஞான பரபக்தி, பரமபக்தி இவைகளால் இந்த மூன்றாலையும் கிருத செய்யப்பட்ட பரிபூர்ண குணம் முதலினால் நிறைந்த அனவரத இடைவிடாத நிச்சயமாய் விசதம். இப்போ எம்பெருமானுடைய குணம் பூர்ணமா அனுபவிக்கிறார், தொடர்ந்து அனுபவிச்சுட்டு வர அனந்திய பிரயோஜனம். வேற பிரயோஜனமும் கிடையாது, வேற பிரயோஜனமும் கிடையாது. சேவிக்கிறதே பிரயோஜனம். அதனால இவருக்கு மேலும் மேலும் பெருமாளுக்கு பிரீத்தி அதிகமாயிடுது, பக்தி அதிகமாக பிரீத்தியும் அதிகமாயிட்டு. அதான் சொல்ற அனவதிகாரிசிய பிரிய, எல்லை இல்லாத மேன்மையுடைய பிரிய. அதுக்கப்புறம் அந்த பிரியினால் என்னுடைய திருப்பி அனுபவிக்கணும், அது அனுபவம் திருப்பி என்னுடைய அனுபவத்தே பண்ணு. அப்படி அனுபவிச்சு அந்த அனுபவம் என்ன பண்றது தெரியுமா? அந்த அனுபவத்தினால ஜெனித்த உண்டாக்கப்பட்ட அனவதிகாரிய எல்லை இல்லாத மேன்மையுடைய பிரீத்தியினால பிரீத்தி காரியத்தை சேவிக்கப்பட்ட அசேஷம் வஸ்தோசித ஒன்றிலேயே ஆசை சொரூபாவுடைய நித்திய கிங்கரை செய்பவனாக பவிஷ்யி ஆக போகிறான் சாய்ந்தார். இப்போ இதனுடைய விவரணத்தை, அதாவது தேசியனுடைய வியாக்கியானத்தை சேர்க்கணும். பவத்வேவம் கிருதகிருத்திய உத்தரகிருத்தியம் பரம் தேகபாதா கீதிருத்தி பரமபலம் ச கதா ஆகாங்காயாம் பிராரப்த சரீர அனுவர்த்தக பிரதிபந்த நிவர்த்தம் திவ்யசக்தே ஸ்வஸ்ய பூர்வகிருத ரக்ஷாம்ச கல்பானுகுண மஞ்சை அனிவாரியம் உத்தரகிருத்தியமாக சரீரவாத சமயத்தி. இப்போ ஆரம்பிக்கிட்டு சரீரபாத சமயத்துக்கு கேவலம்னு ஆரம்பிக்கிறார். அதுக்கு என்ன அவதாரிக்க சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த பிரபஞ்சனானவன் எல்லாத்தையும் செய்து முடித்தவன், இது பிரபத்தி அனுஷ்டிச்சு முடிச்சவன். அதனால அவன் கிருதகிருத்தின்னு பேர். அப்போ எல்லாத்தையும் செஞ்சவனுக்கு மேல என்ன பிரயோஜனம் இருக்கு உனக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். இவன் தான் என்ன செஞ்சவன், இவன் என்ன பிரயோஜனம் உனக்கு அப்படின்னா இருக்கு. அது எப்போ வருமா, அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா சரீரம் விடுற சமயத்தை. அது சரீரம் எப்படி விடும், எந்த நிலையில விடுறது? சரீரம் விட்ட உடனே அந்த பரம பிரயோஜனம் எப்படி வரும், எப்போ வரும் அப்படின்னு சில கேள்விதான் வருது. அதுக்கு பதில் சொல்ற, அந்த சரீர பார்த்த சமயே தூ அப்படின்னு சமயம் சொல்றது. அது எப்படிப்பட்டது? கீழ்திருச்சி தேகபாதம் தசா. தேகபாதம்னா சரீரம் விடுறது. அது எந்த இடத்துல, தீதிருச்சி எப்படி, எந்த இடத்துல எப்படி அந்த சரீரம் விடும்? பரமபலம் கதா. அந்த பரமபலம், அந்த உயர்ந்ததான பலன் எப்ப கிடைக்கும்? ஏன்னா சரணாகதி பண்ணிட்டேனாக்க உனக்கு பலன் கிடைக்கும் சொல்லியிருக்கு. அந்த பலன் எப்படி கிடைக்கும்? இது ஆகாங்காய. இதையெல்லாம் தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் பிராரப்த சரீர அனுவர்த்தக பிரதிபந்தம் நிவர்த்தோ தயாரணத்தை திவ்யசக்தே. இப்ப இந்த மோட்சத்துக்கு தளர்வா இருக்கிறது இந்த சரீரம். இந்த சரீரம் எதனால இருக்கு? இவன் கர்மா அனுபவிச்சிருக்கானே, இந்த கர்மா அனுபவம் இன்னும் இருக்கு, அவனுக்கு அனுபவிக்க வேண்டியது. அதனால இந்த சரீரம் இன்னும் இருக்கு. சரி, இந்த சரீரத்தால் தொடர்ந்து இருக்கும்.
அப்படின்னா அது சொல்ல முடியாது. அதனால ஆக மோட்சத்துக்கு தடங்கமாக இருக்கிறது எதிரா அப்படின்னு சொன்னா இந்த பிராரப்த கர்மா. இந்த பிராரப்த கர்மா நிவர்த்தி எப்ப நிவர்த்தின்னா அதுல இருந்து எப்படி விடுபடும் அப்படின்னு சொன்னா ரொம்ப கருணையோட கூடினவன் யாரு? பெருமாள். அவன் சர்வஜன், அவன் சர்வசக்தன். அப்படிப்பட்டவன் ஏற்கனவே சொல்லியிருக்கான், ததாம் ஏதத் பிரதம் மம அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால ராமாவதாரத்திலையும் ஒரு காலையை சரணம் அடைந்தார்னு சொல்லியிருக்கார். இங்கேயும் கிருஷ்ணன் தனவாசன அனந்தா சர்வா மோக்ஷாமின்னு சொல்லியிருக்கார். இப்படி அவன் சங்கல்பிச்சுட்டு இருக்கானே, இது நடக்காத போகுமா? நடக்காத போயிடுச்சுன்னா அவனுக்கு சத்திய சங்கல்பம்னு பேர் வராது. அதனால இந்த தடங்கள்லாம் போறதுக்கு எம்பெருமான் தான், அவனுடைய அனுகிரகம் தான் காரணம். அதனாலதான் இங்க வந்து சரீர பாத சமயேது. அப்போ எந்த சமயத்துல இந்த பலன் கிடைக்கும்? பரம பிரயோஜனமான மோட்சம் கிடைக்கும் சரீர பாதம் கீழ சமயத்துல கிடைக்கும் அப்படின்னு ஒரு காலத்தை சொல்லிட்டார். தயார்ணவஸ்ய திவ்ய சக்தே. அதாவது உபநிஷத்து சொல்றது வாங் மனசு லீயது அப்படின்னு தான் சொல்றது. வாக்கு வந்து மனசுல போய் லயத்தை அடையிறதுன்னு சொல்றது, சேர்ந்து வருதுன்னு சொல்லிடுறது. இன்னொரு சுத்தியில மன பிராண லீயது, பிராணத்துல போய் மனசானது பிராணத்துல போய் சேர்றது அப்படின்னு சொல்றது. இப்படி ஒவ்வொரு படிப்படியாக அந்த நமக்கு சரீரம் விட்ட பற்பாடு ஏற்படக்கூடிய நிலைகள்லாம் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி நிலைகள்லாம் சொல்றாரு. அதான் சொல்றாரு. உத்தர கிருத்தியமாக சரீரபாத சமயம். உத்தர காரியம்னா என்ன? அது உத்தர கிருத்தியம்னா என்ன அப்படின்னு சொன்னா, சரணாகதி பண்ண பிற்பாடு சரீரம் கீழே விழுந்த உடனே பண்ணக்கூடிய காரியங்கள் உத்தர கிருத்தியம். அது யாருடைய காரியம்? பகவானுடைய காரியம், நம்மளுடைய காரியம் இல்லை. ஆக உத்தரகிருத்தியமாக சரீரபாத சமயம். வாங் மனசு சம்பத்தியது ஸ்ருதி சொல்றது சாந்தோக்கியம். வாங் மனசு சம்பத்தியது இத்தியாதி ஸ்ருதி சித்தையா, ஸ்ருதி சித்தையா. வாங் மனசு சம்பத்தியது அப்படின்னு சொல்ற ஸ்ருதி பிரகாரம் ஸ்ருதி சித்தையா மனஹ சம்பத்தே. மனசானது லயத்தை அடைகிறது அப்படின்னு அது முன்ன அவசியம் சொல்லப்படுது. ஏத்தேன நிசி நேர்த்தி சேத்தின நிசி நேர்த்தி சேத் அப்படின்னு சொன்னா ஸ்ருதி சொல்றது ராத்திரியில இருந்தவனுக்கு மோட்சம் கிடையாது அப்படின்னு சொல்றது. அதை வச்சுட்டு நாம விசாரம் பண்றோம். ராத்திரியில போனா மோட்சம் கிடையாது. அப்போ சரணாதி பண்ணிட்டாங்க. சரணாதி பண்றோம் எல்லாருமே பகல்ல போறான். சில பேர் ராத்திரியில போறாளே, முக்கால்வாசி பேர் ராத்திரில போவா. அப்ப அவளுக்கு மோட்சம் கிடையாதா அப்படின்னு ஒரு கேள்வி நிற்கிறது இல்லையா? ஆக
முக்கால்வாசி பேருக்கு பிரபஞ்சங்களுக்கு ராத்திரி தான் போகும். அதனால அவளுக்கு மோட்சம் இல்லைன்னு சொன்னாக்க அது தப்பு. அதான் நிஷி நேத்தி சேத்துன, அதாவது மரணம் அடைஞ்சவனுக்கு ராத்திரியில மோட்சம் கிடையாதுன்னு சொன்னா அது உச்சிதம் இல்லை அப்படின்னு இந்த ஸ்ருதி சொல்றது. இத்தியாத்யுக்தா கால நியம அபாவஸ்ய சூச்சிதா ததஸ்தம் மியமானது காஷ்டபாத. ஏன்னா வராசர்ம ஸ்லோகத்துல பெருமாளே சொல்லியிருக்கேன், அகம் ஸ்மராமி மத்வர்த்தா அப்படின்னு சாய்கிறார். இவன் சரீரங்கள்லாம் நம்ம சொஸ்தமா இருக்கிற சமயத்துல அவன் என்ன நினைச்சு என்னையே நினைக்கணும், என்னிடத்துலயே அவன் சரணாகதி பண்ணணும். என்னிடத்துலயே பண்ணாதான் நான் என்ன பண்ணுவேன், அதுவும் அவன் மனசெல்லாம் நல்ல நிலையில் இருக்கும்போது அவன் என்கிட்ட சரணாகதி பண்ணணும். இது ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமன் சொன்ன சர்ம ஸ்லோகத்துக்கு முன்னாடி அவதாரம் பண்ணதாங்க வராக சர்ம ஸ்லோகம். அதனால அங்க என்ன சொல்ற, ததஸ்தம் மிரியமானத்து காஷ்டபாசான சந்திவம் அகம் சுவராயத்துக்காக நயாமி. இவன் உடம்பு சொஸ்தமா இருக்குதே சரணாகதி பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு உடம்பு வந்துடுறது, மனையில அவனோட உடனே பண்ண முடியல. இப்போ பெருமாள் என்ன பண்ற, தன்னுடைய காரியத்தை சொல்ற. என்ன சொல்ற அப்படின்னா, அகம் ஸ்மராமி மத்பக்தா, நான் என் பக்தனை நினைக்கிறேன், நயாமி பரமாமி, அவனே நல்ல கதிக்கு ஆட்சி போறேன் அப்படின்னு தான் பண்ற காரியத்தை சொல்ற. அதனாலதான் இங்க மதியே வதையா மத் பிரசாத லப்த அப்படின்னு சொல்ற. ஆக இந்த சரீர பாதம் தான் எல்லை நிலம். எதுக்கு? பரம புருஷார்த்தத்தை அடைவதற்கு. வாக்கு மனசு சம்பத்தி ஸ்ருதி சித்தையா மனஹா சம்பத்தேகே பூர்வாவஸ்தாயா வித்தியாசம். அதனால பூர்வ அவஸ்தை, இப்போ ஜலத்துக்கு பூர்வ அவஸ்தை என்ன? இப்போ மனசு பிராணங்களை போய் சேருது, மனசு பிராண சம்பத்து அப்படின்னு சொல்லலாம். மனசம்பத்தேகே பூர்வ அவஸ்தாயம் வித்தியர்த்தா. அதனால இது முன் தசை சொல்லிட்டு ஏதேன் நிசி நேர்த்தி சேர்த்தின பிரம்மசூத்திரம் 4வது அத்தியாயத்துல 2வது பாதத்துல இத்தியாத்யுக்தா கால நியம அபாவஸ்ய சூச்சிதா ததஸ்தம் மிரியமானது காஷ்டபாஷம். இது வருது. ஏதேன நிசி நேர்த்தி சேர்த்தின இத்தியாத்யுக்தா கால நியம அபாவஸ்ய சூச்சிதா. சரி, ஸ்ருதி சொல்லியிருக்கேன் ராத்திரியில போனவனுக்கு மோட்சம் கிடைக்காது அப்படின்னு சொன்னா அது இந்த பக்திவம் பண்ணுவாளோ சரணாதி பண்ணுவாளுக்கோ அது பொருந்தாது, மீதி பேருக்கு தான் பொருந்தும். அதனால சரணாதி பண்ணி அதாவது சரணாதி பண்ணலாம் பக்திவம் பண்றவனுக்கோ அவனுக்கு இவைகள்லாம் ஏற்படாது. அதான் பூர்வ சம்ஸ்காரம். பூர்வ சம்ஸ்காரம்னா இதுக்கு முன்னாடி வாசனை, இந்த கர்ம வாசனை, அந்த இதுல பிரகிருத்தின் ஆசைகள் இவைகள்லாம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். ததஸ்தம் மிரியமானது இது
இவன் கல்லை போல கட்டையை போல சவத்து மேல கம்பால் அடிச்சா கூட அதுக்கு நோவு வராது, அது ஒன்றும் ரெஸ்பாண்ட் பண்ணாது. அந்த மாதிரி தசையில நாம் பெருமாள் நினைக்க முடியாது இருக்கிற தசையில கூட அப்படி ஏற்பட்டதுன்னா நாம் என்னைக்கோ சரணாகதி பண்ணியிருக்குமே ஒரு நல்ல ஸ்திதியில, அதே காரணமாக கொண்டு பெருமாள் நம்மள வைகுண்டத்தை சேர்த்துப்பார் அப்படின்னு சொல்ற. அத்தனை தூ சப்தா சரீரபாத சமயே தூன்னு ஒரு தூ இருக்கோ இல்லையோ, அந்த தூக்கு அர்த்தம் சொல்ற. அத்தனை தூ சப்தோ அதிகாரி அந்தரா விசேஷம் விக்கிரகார்த்தம் ஜோதேசி. அதனால இங்க தூ சப்தத்தினால மற்ற அதிகாரிகள் யாரு, அதாவது பக்தியும் பண்ணக்கூடிய அதிகாரிகளை தவிர பிரபத்தி பண்ண அதிகாரிகள், அவர்களுடைய இந்த பகவானுடைய அனுகிரகத்தினுடைய காரியத்தை சொல்லப்படுறது. அன்றைக்கே ஏத்வா காஷ்டபாசான சன்னிபத்தையா இன்னொரு அர்த்தம் சொல்றாரு. அதாவது கட்டையை போலவும் கல்ல போலவும் இருக்கு. அப்படின்னால காஷ்டபாச சன்னிபத்தியா ஸ்வேனவா பரையர்வா ததானி பிரபோதஸ்ய துஸ்சம்பாதத்வம். இவன் நன்னா தன்னையும் தன்னுடைய அதாவது கோமா செஞ்சு சொல்லலாம், ஒண்ணுமே தெரியாது, தடியார் தெரியாது. அந்த மாதிரி சமயத்துக்கு போய் அவனுக்கு நீ பெருமாள் நானே அப்பதான் உனக்கு மோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால காஷ்டபான சன்னிபத்தையா ஸ்வேனவா பரையர்வா, அவனுக்கே தன்னை பத்தி நினைச்சுக்கிறதுக்கு சக்தி இல்லை. இன்னொருத்தரால டேய் இப்ப பெருமாள் நீ நினைக்கிறா மோஷம் சொல்லலாம், அது சொல்றதுக்கு அவள் சொன்னாலே இவனுக்கு காதல் விடாது. இவனுக்காகவும் அது பெருமாள் நினைக்க தெரியாது. ததானி பிரபோதஸ்ய துஸ்தம்பாதத்துவம். அதனால அவனுக்கு எந்த ஞானமும் தெரியாது, எதையும் தெரிஞ்சுக்கக்கூடிய தன்மை அவனுக்கு கிடையாது. ஏவம் தூசப்த ஜோதிடமே விசேஷம் எனக்கு. அதனால இந்த தூபதத்தினால என்ன தெரியுது அப்படின்னா, இந்த கேவல தயின்னு சொல்றது, அந்த கேவலமான ஒப்புயர்வற்றதான கேவலம் தயை, அது விசேஷமாக சொல்றதுக்காக இங்க தூசப்தத்துல போடப்பட்டது. அதுக்கப்புறம் கேவலம், அப்போ ஏவம் தூசப் ஜோதி வேற விசேஷம் எனக்கு கேவலம் விசாரியா. கேவலம் பூர்வ அபியாசான அபியாசான அபேட்சம். அந்த இடத்துல கேவலத்துக்கு இன்னும் சொல்ற எதுனா, இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இருக்கணும், சம்ஸ்காரங்கள்லாம். ஆனா அதுவும் இல்லை. அப்போ முன்னால அந்த சம்ஸ்காரம் ஒன்றுன்றதே கிடையாது. எதுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னா, இவன் முதல்லையும் பெருமாளை அறியல, அதுக்கப்புறம் ஒரு கால விசேஷத்துல பெருமாள் அணுகிறதுனால இவன் சரணாதி பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் இவனுக்கு சரீரம் போற சமயத்துல இவனுக்கு புத்தி போயிடுது. இருக்கு செய்யும் முன்னாடி ஞானம் இல்லாதனால பகவான் நினைக்கிற, கடைசி காலத்திலையும் இவனுக்கு ஞானத்துல விஷயம் புரியாதனால இவனு அறிய ஞானம் இல்லாதனால, ஏன்னா அவனுக்கு அந்த மாதிரி ஸ்திதி வந்துருக்கு.
அப்போ அவனாலே அறிஞ்சிக்க முடியாது, இன்னொருத்தர் சொன்னாலும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆக இதுக்கு அதனால இது பூர்வ சம்ஸ்காரம்லாம் முன்பழக்கம்லாம் போகணும். அதாவது இப்போ குழந்தை பிறந்ததுன்னா தாய்ப்பாலை சாப்பிடுறதுன்னா அப்போ பூர்வ சம்ஸ்காரம் சொல்ல முடியும். அந்த மாதிரி இங்க பூர்வ சம்ஸ்காரம் இல்லாட்டாலும் பரவாயில்ல. அதான் பூர்வ அபியாச அனபேட்சம். கேவலம் சொன்னால பூர்வ அபியாசத்துக்கு வேண்டியதில்லை, அனபேட்சம். எம் யோகினா இத்தியாசிக்கா. எம் யோகினான்னு சொன்னா எம் எந்த பகவானே யோகினா யோகிகள். யோகிகள் இருக்காளே, அதாவது யோகின்னா யாரு? பக்தி பண்றவர்கள். அவர்கள் கஷ்டப்பட்டு பெருமாளை கடைசி காலத்துல நினைக்கணும். இது சரணாதி பண்ணுறது கிடையாது. சரணாதி பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியம். பெருமாள் நினைக்க வேண்டாம், ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஆனா பக்தி பண்றவன் கஷ்டப்பட்டு பெருமாள் நினைக்கணும். நினைக்கலன்னா பக்தி அவனுக்கு கை கூடாது. அதான் அதனால பாரத கஷ்டப்பட்டாவது அந்திமத்தில் பெருமாள் நினைக்கணும்னு சொல்லி பக்தி பண்றவாளுக்கு இத்தியாத்யுக்த தாதாத்விக நிரபேட்சம். அதனால இவன் கஷ்டப்பட்டு தன்னுடைய பிரயத்தனத்தினால வரக்கூடிய அந்திம ஸ்மிருதி அது இங்க இல்லை. இவங்க வேண்டிய சரணாகி பின்ன என்ன அப்படின்னா மதியைவ இவனுடைய அனுகூலம் இருக்குன்னா எதுக்கு இவன் கஷ்டப்பட்டு அஞ்சு அவனை பத்தி நாளைக்கு நான் கடைசி காலத்துல. அதனால எல்லா பொறுப்பையும் எழுந்து விட்டான். அப்படி இப்படி எழுந்து ஏற்றுக்கிற எம்பெருமான் அவனுடைய தயினால நமக்கு இவ்வளவு காரியங்கள் பண்றாரு. என்ன பண்ற? மதியைவ சுபாவ பூதையைவ அந்நிய தீயதா. இந்த கண்ணன் வாங்கி தயன்னு இல்லை, இவர்கிட்டே இருக்கு தய. நாபி பூர்வோக்த கஷேத்திரவாசா துவயார்த்தானுசந்தான ஜன்யா. ஏற்கனவே பாஷ்யக்காரருக்கு சொல்லியிருக்க பெருமாள், நீ அந்த கஷேத்திரத்துல துவய அர்த்தானுசந்தானத்தை பண்ணிட்டு இங்கேயே உன் காலத்தை கழின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் வேண்டியதில்லை. நச்ச தாதாத்விக பிரார்த்தனா சாபேட்சது இல்ல. சரணாகதி பண்ணிக்கிட்டு எம்பெருமான்கிட்ட ரஷகோ போவான்னு கேட்கணும். அது கோப்திருத்துவம்னு பேரு. அது சரணாகதி பண்ணாவிட்டு அது வேண்டவே வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ அவங்ககிட்ட என்னத்தை போடுறது. அதனால அவன் எழுதினாவிட்டு கேட்க வேண்டும். நச்ச தாதாத்விக பிரார்த்தனா சாபேட்ச தியாகா. அதனால மதியைவன் சொன்னதால இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. அதாவது இவனா கஷ்டப்பட்டு பெருமாளை நினைக்க வேண்டாம் அந்திம ஸ்மிருதியில, அதாவது சரீர சமயத்துல. இல்ல இன்னொருத்தர தேவனால இவனுக்கு அந்த பெருமாளை பத்தி நினைக்கிறது அதுவும் வேண்டியதில்லை. இல்ல ஏற்கனவே துவயங்கள்லாம் அர்த்தானுசந்தானம் பண்ணி அதனால இவனுக்கு அப்படின்னா அதுவும் தேவையில்லை. சரி, இவனா எம்பெருமான பிரார்த்திச்சு எனக்கு மோட்சத்துக்கு கொடுக்கணும் அதுவும் இல்லை. அதனால எதுவுமே பண்ண மாட்டான். இவன் தயவு உடனே போகணும். அதுக்குதான் இவன் சொல்றேன். அதி பிரபுத்தா. காதுல வேலைதா கேக்குறது சுவாமி, கேக்குறது. அதி பிரபுத்தா சரீர பாதாத்து பூர்வ காலையில ஞான பௌஷ்கல்யவான். இப்போ ஜெய உள்ளவங்கிட்ட போய் அப்பா நீ ரொம்ப ஜெய உள்ளவனா இருக்க, என்னை காப்பாத்து, எனக்கு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு கேட்டா அவன் காப்பாத்துவான் இல்லையா? அந்த மாதிரி இவ இந்த சரணாகதி பண்ணவன் கேட்கணுமா அப்படின்னா வேண்டியது இல்லை. இவன் தான் உண்மை சக்தி இல்லையே, கண்ணை காலத்துல ஞானம் சரியா இல்லை, அது சரியில்லை சொல்லி ஒன்றுமே பண்ண மாட்டான். அது பக்தியோட காட்டலாம். என்ன இந்த ஏற்றங்கள்லாம் யாருக்கு அப்படின்னு சொன்னா சரணாகதி பண்ண, அதாவது சரணாகதி சொல்ல அந்த அப்புறம் அதி பிரபுத்தா சரீர பாதாது பூர்வ காலைவ ஞான பௌஷ்கல்யவான்.
இப்ப இவன் ஜீவித தசையில இவனுக்கு ஞானம் பூர்ணமா இருக்குது. அதாவது ஆச்சாரியர்கள் சம்பந்தத்தை பெற்று ஆச்சாரியர்களுடைய உபதேசத்தினால இவன் தத்துவங்களுடைய விஷயங்கள் தெரிஞ்சு ரகசிய அர்த்தங்கள் ரகசிய மந்திரங்களுடைய அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சது இவன் எல்லாம் ஞானமானா இருந்தான். அதிபிரபுத்தா அப்படிப்பட்ட சரீர பாதாத்து பூர்வ காலையில ஞான பௌஷ்கல்யவான். அந்நிய இன்னொரு இன்னொரு கோட்டி சொல்ற இன்னொரு விகல்பம் நான் கேவலம் சங்கோஜ அபாவம் மாத்திரம். அதாவது சங்கோஜம்னா என்ன சுருக்கம், அது சுருக்கம் இல்லாது. அது ஞான சுருக்கமும் கிடையாது. கிந்து பிரத்யூஷ பிரகாச கல்ப பூர்வ அவஸ்தோ அதிசயோபி சாத்தியர்த்தா. பின்ன என்ன இருக்க இவன் அதிபிரபுதான் எது சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா இந்த விடியற்கால இருக்க ராத்திரி முடியறது, பொழுது நல்லா விடிய போறது, அதுக்கு முன்னாடி ஒரு விடியல் காலைன்னு ஒரு அவஸ்தை இருக்கு. அந்த அவஸ்தையில ஒரு வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சத்தை போல இவனுடைய அந்திம தசையானது ரொம்ப பிரகாசமா இருக்குமா. அதான் சொல்றேன், கீத்து பிரத்யூஷ பிரகாச கல்ப பூர்வ அவஸ்த அதிசயோபி சாதித்தா அபரிச்சின்னஸ்து பிரபோதோ விசிஷ்ட தேசகத்திய அனந்தரபாவி. ஆனா இவனுக்கு அளவில்லாத ஞானம் இங்க இருக்க பரிமித ஞானம் இருக்கும். ஆனா இவனுக்கு அளவில்லாத ஒரு ஞானம் ஏற்படும். அது எங்க ஏற்படும் அப்படின்னா அபரிச்சின்னஸ்து, இந்த ஞானமானது அபரிச்சின்னமா இருக்கிற தசை எப்போ அப்படின்னு சொன்னா பிரபோதோ விசிஷ்ட தேசகத்திய அனந்தரபாவி. விசிஷ்ட தேசம் எது அப்படின்னா பரமபதம். அது அந்த பூர்ணமான ஞானமானது பரமபதத்துக்கு போனதான் கிடைக்கும். அந்திம தசாயாம் கடைசி காலத்துல ஆதி பரதாதி பத்து அந்நிய தரிசனம் தவ நஷ்யாதித்யா. இப்போ ஜடபரதர் இருக்கிறது, அவர் தான் ஆதி பரதர்னு பேர். ஜடபரதர் என்ன பண்ணார், அவர் நல்ல பக்தி அவன்லாம் பண்ணார். கடைசி சமயத்துல மான நினைச்சுட்டார். அவர் அப்புறம் மானா பிறந்தார். அதான் சொல்றேங்க, ஜடபரதர் அது அந்திமத்த சாயம் ஆதி பரதாதிபத்து அந்நிய தரிசனம் தவ நஷ்டா. அப்படி இவனுக்கு இந்த பிரபஞ்சம் கிடையாது. அதனால இவன் பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா எல்லாமே பெருமாள் பொறுப்பெடுத்துட்டார். பக்தி யோகம் பண்றவனுக்கு அந்திம திசையில கடைசி திசையில அந்திம ஸ்மிருதினா கடைசியாக நினைக்கக்கூடியது எது, அந்த சமயத்துல பெருமாள் தான் நினைக்கணும். ஆனா ஜடபரதர் என்ன பண்ணிட்டார், மானா நினைச்சுட்டார். கடைசியில மானா பிறந்த. அந்த மாதிரி தசை இவனுக்கு உண்டோ கிடையாது. யாருக்கு, அதிபிரபுத்தினான இந்த பிரபண்ணனுக்கு. அந்திம தசாயாம் ஆதிபரதாதிபத்து அந்நிய தர்சனம் தவ நஷ்யாத் இத்யாக மாமேவ அவலோகேன். நானே உன்னை பார்க்கேன், மாமேவ அவலோகேன்.
இப்ப யாரு சொல்ற வார்த்தை மாமேவனுடைய பகவான் நானே உன்னை பார்க்க பெரியாழ்வார் சொல்லிச்சு அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அவன் அப்போது நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன்லாம் சொல்றார். அதனால என்னுடைய சரீரங்கள்லாம் சரியா இருக்கும்போது நான் நினைக்கிறேன். கடைசி காலத்துல என் சரீரம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்ப நான் உன்னை நினைக்க கூட மாட்டேன். அது மாதிரிதான் இங்க பெருமாள் நமக்கு இவ்வளவு பெரிய உபகாரத்தை பண்றாரு. அது பிரபத்தி பண்ணிட்டவளுக்கு பக்தி வந்து போட்டு இதில் குழப்பிக்காதீங்க. பக்தி பண்றவனுக்கு அந்திம ஸ்மிருதி கட்டாயம் போகணும். அவனுக்கு அந்திம ஸ்மிருதி கட்டாயம் இல்லைன்னா ஜடபரதரை போல மானாவோ என்ன கடைசியில நினைக்கிறானோ அதே மாதிரிதான் பிறப்பான். அவனுக்கு பக்தி அவனுக்கு கை கூடாது. ஆனா அந்த அந்த மானா இருக்கிறதே கூட அந்த பக்தி ஓத்துடைய இது அவருக்கு ஓடிட்டே இருக்கு. அது தொடர்ந்து வரும், அது போகாது. அதனாலதான் இங்க மாமேவ அவரு நீ நினைக்க வேண்டாம் என்ன நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே சொல்ற ஆழ்வார். நான் இந்த மாதிரி என் மனசு இந்த பிரகிருதினா எங்க சுத்துன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ என்ன பண்ண தெரியுமா, நான் ஒன்னே எப்ப பார்த்தாலும் நான் வந்து ஒன்னே நினைச்சுட்டு இருக்கேன் நினைச்சுட்டு இருக்கேன்னு நீ என்ன நினைக்கணும். நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. எனக்கு தெரியாது, நான் உன்னை எப்ப பார்த்தாலும் உன்னை தியானம் பண்ணிட்டு எனக்கு தெரியாது. ஏன்னா என் மனசு அந்த ஒரு இடத்துல நிற்காது. நில்லவா நின்றால் நெஞ்சினை உடையன்றது இதுல மனசு ஒரு இடத்துல நிற்காது. அதனால என்னால கேரண்டியா சொல்ல முடியாது உடனே நினைப்பேன். அதுக்கு தான் சரணாதி பண்ணவர்களுக்கெல்லாம் இவ்வளவு எக்ஸம்ஷன், இவ்வளவு சலுகைகள்லாம் தர. நீ அந்திம ஸ்மிருதி வேண்டாம், நீ ஒன்றும் பிரயத்தனப்பட வேண்டாம், நானே ஒன்ன ஸ்மராமி வத்வா அயம் நயாமி வத்வத்தா இவனே கூட்டிட்டு போறான் எல்லாத்துக்கும் அப்படின்லாம் சொல்லப்படுறது. அதான் மாமேவ அவலோகேன்னு அப்படிங்கிறதுக்காக போட. ஏன் மாமேவ அவலோகன்னா அந்திம திசையில பிரத்யோகம் பண்றவாளுக்கு அந்திம ஸ்மிருதி இல்லைன்னா அவ வேற விதமா போறப்பா. என்ன நினைக்கிறாளோ அது மாதிரி அந்த மாதிரி இல்லை உனக்கு. நானே உன்ன நினைக்கிறேன், நீ என்ன நினைக்காட்டா கூட மாமேவ அவலோகேன்னு நான் உன்னை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ற. இதோட இருக்கட்டும். இதுல மீதிய அடுத்த திங்கட்கிழமை பார்க்கலாம். நாளைக்கு சனி ஞாயிறு அந்த பிராட்டியினுடைய விஷயமாக பார்த்துட்டு அப்புறம் சோதனை ஆரம்பிக்கலாம். கவிதாரி சிம்ஹாய கல்யாணம் சாதனை ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த ஸ்ரீமதே ஸ்ரீ வேதாந்த ஸ்ரீமதே லட்சுமி சரஸ்வதி பாடா ஸ்ரீமதே ஸ்ரீ லட்சுமி சரஸ்வதி பாடா ஸ்ரீமதே ஸ்ரீ ரத்தனாதேவீந்திர மகாதேசிகாய